Hi friends, நம்ம இந்த வீடியோவில் ELCB and RCCB இந்த ரெண்டு டிவைஸும் எப்படி ஒர்க் ஆகுதுனோ, இந்த டிவைஸை ஏன் நம்ம கனெக்ட் பண்ணணும், இந்த டிவைஸ்னால நம்மளுக்கு என்ன பயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷனில் ஏதாச்சும் ஒரு கரண்ட் லீக்கேஜ் இருந்தால் இந்த டிவைஸ் வந்து சப்ளையிலிருந்து டிஸ்கனெக்ட் செய்யும். இந்த டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் ஒயர்லேருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் லீக்கேஜ் ஆனாலே இந்த டிவைஸ் ஃபேஸ்லேருந்து லோடை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணும். இந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஷாக்கு வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஏதாச்சும் ஒரு ஹியூமன் போயிட்டு நம்ம ஃபேஸ் ஒயரை டச் பண்ணும்போது நம்ம ஹியூமனுடைய ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது எர்த் ஒயர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆக சொல்ல இந்த சப்ளையை வந்து டிஸ்கனெக்ட் செய்யும். லீக்கேஜ் கரண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு டிவைஸ் இருக்குது, ELCB அண்டு RCCB. ஃபஸ்ட்டு நம்ம ELCBயை பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து ELCBயை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா, சப்ளையோடைய ஃபேஸை வந்து கட் அவுட் ஃபியூஸ் கேரியரில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபியூஸ் கேரியர்லேருந்து ELCBயோடைய ஒரு கனெக்ட் பண்ணி ELCBயோடைய அவுட் எடுத்து MCBயில் கனெக்ட் பண்ணி MCBயிலிருந்து லோடுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். நியூட்ரல் வந்து ELCBயோடைய டெர்மினலில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் MCBயோடைய டெர்மினலில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லோடோடைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம என்னென்னா, இந்த லோடோடைய பாடியிலேருந்து எர்த் ஒயரை கனெக்ட் பண்ணி ELCBயோடைய ரிலேவோடைய ஒரு டெர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு டெர்மினலில் வந்து டைரெக்டாக வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து ஃபேஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு லீக்கேஜ் கரண்ட் வந்து லோடோடைய பாடியாக சொல்ல அந்த லீக்கேஜ் கரண்ட் வந்து நியூட்ரல் ஒயர் வழியாக ரிலேக்கு போய் ரிலேலேருந்து ரிலே வழியாக கரண்ட் பாஸ் ஆகிறதுனால கிரவுண்டுக்கும் எர்த் ஒயருக்கும் வந்து இருக்கிற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ்னால ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகி சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். ELCB வந்து ஒரு வோல்டேஜ் டிபெண்ட் ரிலே தான், அதாவது வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் இது வந்து ELCB வந்து ஒர்க் ஆகும். ஹியூமன் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு இல்லைனா லோடோடைய பாடியை வந்து டச் பண்ண சொல்ல ஃபேஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு லீக்கேஜ் கரண்ட் வந்து அதனுடைய பாடியில் வந்து கான்டாக்டில் இருக்க சொல்ல ஹியூமன் வழியாக கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. ஏன்னா ஹியூமனுடைய ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற வழியாக தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதனால் எர்த் ஒயர் வழியாக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகி ரிலேவை வந்து எனர்ஜைஸ் பண்ணுறதுனால வந்து சப்ளையிலேருந்து லோடு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இதனால் வந்து மனுக்கும் எந்தவித பாதிப்பும் வந்து வராது. ஒரு ஹியூமன் வந்து ELCB கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு சர்க்யூட் டைரெக்டாக வந்து ஃபேஸ் ஒயரை டச் பண்ண சொல்ல அவருக்கு வந்து ஷாக் ஏற்படும். இதனால் வந்து ELCB வந்து ஆப்ரேட் ஆகாது. ஏன்னா ELCBயோடைய ரிலே காயிலோடைய ப்ரைமரிக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இல்லாததால் ELCB வந்து ஆப்ரேட் ஆகாது. இதனால் வந்து ஹியூமன் வந்து அஃபெக்ட் ஆகும். இதுதான் வந்து ELCBயில் இருக்கிற ஒரு ட்ராபேக்கு. இதை ஓவர் கம் பண்ணுறதான் RCCBன்ற ஒரு டிவைஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம RCCBயை பற்றி பார்க்கலாம். RCCBயும் ELCB போல தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபேஸ் இன்லையும் ஃபேஸ் அவுட் எடுத்து லோடுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நியூட்ரல் இன் வந்து ரிலேவோடைய நியூட்ரல் இன்னையிலையும் அவுட் எடுத்து லோடுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, கோர் பேலன்ஸ் சர்க்யூட் பிரேக்கர்ன்ற ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டில் வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரலை வந்து வைண்ட் பண்ணி தான் வந்து அவுட் எடுத்திருப்பாங்க. அதோடு வந்து அடிஷ்னலாக வந்து ரெசிடுவல் கரண்ட் சென்சிங் காயிலை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, வைண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த காயில் எதுக்குன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து எனர்ஜைஸ் ஆகும் சர்டன் அமௌண்ட் ஃப்ளக்ஸை விட அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆக சொல்ல வந்து ரிலே ஆப்ரேட் ஆகி சப்ளையிலேருந்து வந்து இந்த லோடை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறது தான் இதனுடைய ஃபங்க்ஷன். என்னென்னா, இதில் வந்து இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட்னு இருந்துச்சுன்னா இந்த ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகாது. அதனால் வந்து ஐடியலாகவே இருக்கும். ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுனால வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம கரண்ட்டை வந்து லோடு வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஒருவேளை வந்து ஹியூமன் இல்லைனா வந்து ஃபேஸ் வந்து இந்த லோடோடைய பாடி ஆக சொல்ல சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ட்ராப் வந்து இந்த இடத்துல ஏற்படும். இதனால் வந்து இன்கமிங் கரண்ட் நாட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் கண்டிஷன் வர சொல்ல வந்து இந்த சென்ஸ் காயில் வந்து சென்ஸ் பண்ணி இந்த ரிலேக்கு வந்து பல்ஸ் அனுப்பும். இந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகி சப்ளையை வந்து இந்த சப்ளையிலேருந்து இந்த சர்க்யூட் வந்து டிஸ்கனெக்ட் செஞ்சிடும்.
இதனால் வந்து நம்ம லோடு இல்லைனா ஹியூமன் வந்து சேஃப் ஆகிடலாம். இது வந்து 300 மில்லி ஆம்ஸில் இருந்து லீக்கேஜ் கரண்ட்லேருந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த புஷ் பட்டன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, மந்த்லி 1 டைம் வந்து நம்ம மேனுவலாக இதை வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்கறதுனால நம்மளே வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரலை ஸ்டார்ட் பண்ணி இந்த ரிலே ஆப்ரேட் ஆகுதான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து மேனுவல் டெஸ்டிங் ஆப்ஷனை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ELCBயை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இந்த பிளாக் கலர் வந்து ஆன் ஆஃப் லிவரு, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து புஷ் பட்டன், மேனுவல் டெஸ்டிங் புஷ் பட்டனு. இந்த ELCB வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது வந்து RCCB தான். RCCB தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. RCCBயை பார்க்கலாம். RCCBயை ஓப்பன் பண்ணால் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த CBCTன்னு காப்பர் ஒயரை ஆன் பண்ணியிருக்காங்களா, அதுதான் வந்து சென்சிங் காயிலு. இந்த சென்சிங் காயிலேருந்து தான் வந்து எல்லோ கலர் வந்து PCB போர்டு, அது வந்து ரிலே, அதுக்கு வழியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை விட அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆக சொல்ல CBCTயில் இந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகி தான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணோம். நம்மளுக்கு RCCB வந்து 2 போல், 3 போல் அண்ட் 4 போலில் வந்து கிடைக்கிது. ஜென்ரலாக வந்து 300 மில்லி ஆம்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து RCCB வந்து கிடைக்கிது. RCCBயை நம்ம ஒயரிங் சிஸ்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணோம். இதனால் வந்து அதிக ஹசார்ட்ஸை வந்து தவிர்க்கலாம். RCCBயோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நியூசன்ஸ் ஸ்ட்ரிப் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.